நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தத விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதனால உனக்கு இதை நான் கொடுக்காம விட மாட்டேன். இன்னைக்கு இருக்கடி உனக்கு. என்ன ராக்கெட் வெடிபட்டு தனியா பத்திக்கிட்டு இருக்கு? என்ன நம்ம நோக்கி வருது? எடா ஓட்டத. அம்மா அத்தக்கிழவி எங்க போனுச்சுன்னு தெரியலையே. நேரம் வேற ஆகுது. அத்தக்கிழவி சின்ன பொண்ணு, என்ன அம்மாவை கூப்பிட்டு இருக்க? ஏங்க டைம் ஆயிடுச்சு, நீங்க என்ன கிளம்பலையா? கிளம்புறேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல்ல? என்னது ரெடி ஆயிடுச்சா? என்கிட்ட கேட்குறீங்க? அப்புறம் ஒன்றை கேட்காம வேற யார்கிட்ட கேட்பாங்க? ஏன் உங்க அம்மா கிட்ட கேட்க மாட்டீங்க? இவ்வளோ நாள் அவங்க தானே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வேற பெருமையா சொல்லிக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்ல? அது அதெல்லாம் சொல்லக்கூடாது. வயசான காலத்தில் அவங்கள எவ்வளோ ஆக்டிவாக வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. நீ நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்க சிறப்புன்னு. அவங்க இல்லாமல் அன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு பார்த்தல, ஞாபகம் இருக்கா இல்லையா? அது வேணால் வாசம் தாங்க, உண்மைதான். சரி, இன்றைக்கி எங்கே போயிடுச்சு? இன்றைக்கி எங்கே போயிடுச்சா? மறுபடியும் அந்த கிரவுண்டுக்கு போயிடுச்சா? இன்றைக்கெலாம் என்னால் அலைய முடியாது சின்ன பொண்ணு. நீ போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடு. சாப்பாடு தானே, நான் அங்கே கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். நான் வரேன், பார்த்து போயிட்டு வா. யோ நெல்லியா, என்னையா எல்லாத்தையும் ஏன் தலையில் கட்டிட்டு போகிற? அதெல்லாம் பார்த்துக்க சின்ன பொண்ணு, நான் வரேன். அட பாவி மனசா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு போகிறேன். டெய்லிக்கும் உங்கள் அம்மா எங்கே போகுமோ எங்கே போய் உக்காந்துருக்கோம், நான் உக்காந்து கூட்டிகிட்டு வரதான் என் வேலையா? சரி, என்ன பண்ணி தொலைகிறது? எல்லா வேலையும் அது செய்யுது. போய் கூப்பிட்டாட்டு வருவோம். இன்னைக்கு எந்த டான்ஸு எங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு பேக்கை போட்டுக்கிட்டு எதுக்கு இம்மா சந்தோஷமா இருக்குன்னு தெரியலையே. என்னன்னு கேட்போம். கிச்சா கிச்சா இலை கிச்சா, உனைய தானே கூப்பிடுறேன். காது விழுவுதா இல்லையாடா? திரும்படா. ஏன் மம்மி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா இருக்க விடுறியா? டான்ஸ் தானே ஆயிட்டு இருக்கேன். ஆமாண்டா, டான்ஸ் ஆடுற நேரமா இது? மணி 8 ஆக போகுது. ஸ்கூல் வேன் வந்துடும். ஒழுங்கா போய் நில்லுங்க. என்னது ஸ்கூலுக்கு போகணுமா? ஆமாண்டா, ஸ்கூலுக்கு தான் போகணும். அப்புறம் எங்கே போகிற? ஏம்மா ஸ்கூலெலாம் வேணாமா? என்னது ஸ்கூலு வேணாமா? அப்போ எங்கே போகிற? ஏம்மா ஸ்கூலுக்கு போகணுன்னா சாப்பாடு வேணும்ல. சாப்பாடு தான் செய்யல. அப்புறம் என்ன, நான் ஸ்கூலுக்கு போகல. ஏன்டா, கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல இன்னைக்கு? அம்மா வீட்டில் செஞ்சிருந்தாலும் சாப்பிடணும், என்னதான் இருந்தாலும். இது என்ன அதிசயமாக இருக்குது? வீட்டில் இருக்கும்போது என்ன சாப்பாடு பிடிக்கலன்ட்டு வெளியே அவங்க அப்பாவை பரோட்டா வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லி சாப்பிடுவான். இப்போ என்ன கேன்டீனில் சாப்பிட சடிக்கிறாங்கிறானே, ஒன்றும் புரியலையே. அம்மா அதான் ஆயா தான் காணா போயிடுச்சுல்ல. நேற்றுக்கு ஆயா காணா போச்சுன்னு நான் லீவு போட்டேன். அதே மாதிரி இன்னைக்கும் ஆயா காணா போச்சுல்ல, நான் லீவு போட்டுக்கிறேம்மா. அட பாவி பயப்புள்ள, இந்த வயசுல என்னெல்லாம் யோசிக்குது பாரு இது. ஏலே, ஒழுங்கு மறதியா, ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? ஆமாண்டா, நேற்றுக்கே போகல. ஸ்கூலில் ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஏன் வரலன்னு. ஐயோ, ஸ்கூலுக்கு வேற போகணுமே. ஒழுங்கா போய் நில்லு. இனிமே இந்த ஆயாவை டெய்லிக்கு தொலைஞ்சு போக சொல்லணும். அப்படின்னா தான் நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது. ஆயா வரட்டும் சொல்லுவோம். ஐயோ, இந்த கிளவி வேற எங்கே போச்சுன்னு தெரியல. இதை வேற கூப்பிட போகணும். போவோம். ஏட்டி சின்ன பொண்ணு. எப்பாடி, கிளவி எங்கே போனேன்? ஏட்டி, இங்கே தாண்டி பாத்ரூம் தாண்டி போயிருந்தேன். அதுக்கு எதுக்கு அப்படி கத்துற? என்னது பாத்ரூம் போயிருந்தியா? கூப்பிட்டு நேரம் வந்திருப்பியே. அதான் காணுமேனு கேட்டேன். நேற்றுக்கு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு எங்கேயோ ஓடிட்டேன்னு உன் மகன் பயந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸில் லீவ் போட முடியாது, அவ்வளோ தூரம் தேட முடியாதுன்னு போயிட்டாரு. பாரு, நான் தான் உன் பாசத்தில், உன் மேலே உள்ள பாசத்தில் உன்னை தேட நிற்கிறேன். ஆமாம் கிழிச்சேன். அவன் உன்னை கண்டுபிடிக்க சொல்லிட்டு போவான். அதை பார்த்தா இவன் மூஞ்சி சுற்றிட்டு இருந்ததை எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இவ எனக்காக என்னை தேடுறான். வாயை திறந்தாலே பொய் தான். எதையும் நம்ப மாட்டேங்குது. உஷாரான கிழவியாக இருக்கு. சரி கிளம்புடி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கல? ஏட்டி, கிச்சனுக்கு போனியா இன்னைக்கு?
அத்தை கிழவி, இந்த மாதிரி ஒரு நாள் நீ காணும்னு போனதுக்காக திரும்பி என்னையே வேலை செய்ய வைக்காத. என்னால் முடியல, டயர்டாக இருக்குது. அண்ணி உன்னை யார் இன்னைக்கு வேலை செய்ய சொன்னா? நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு. நீ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுப்பிட்டியா? ஏன் அத்தை கிழவி, யார்கிட்ட போய் சொல்கிறேன்? நான் போய் பார்த்தனே, குண்டா தான் மூடாக்க போட்டு வச்சிருந்துச்சு. அம்மா, எதுக்கு அப்படி அடிக்க வச்சிருக்க அவ்வளோ சாமானா? ஐயோ ஐயோ என்ன சொல்லுவேன், அதையே போக்கத்தவள. சாப்பாட்டை தாண்டி அங்கே செஞ்சு மூடி வச்சிருக்கேன். முன்ன பின்ன கிச்சன் வந்தால் தானே தெரியும். எல்லாமே நானே எடுத்து வைக்கிறேன். லஞ்சு பாக்ஸு, டிஃபன் பாக்ஸ் கழுவுறதும், லஞ்சு பாக்ஸ் எடுத்து வைக்கிறதும், எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் எதில் நான் சோத்து வச்சிருக்கேன்னு? சரி சரி, டென்ஷனை குறை அத்தை கிழவி. சரி, நான் போய் எடுத்துக்கிறேன். பாய். போமாட்டி. எப்பா உசுறு புரிஞ்சு சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் போல. ரெஸ்டே கிடையாதுமா இந்த வீட்டை. எப்படி சின்ன பொண்ணு? அக்கா நவருக்கா, ஏக்கா நவருக்கா, வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. எட்டி என்னட்டி பண்ணிக்கிட்டு இருக்க? சரி சரி, டென்ஷனை குறை. ஏன் கொஞ்ச நேரத்தில் பயத்தை கிளப்பிட்டா பாரு. அக்கா, நீ தானே கூப்பிட்டு நிற்க சொன்ன. நான் நிற்கிறேன். இப்படியே கோபமாக பேசிட்டு இருந்தாலும் நான் கிளம்பிடுவேன், பார்த்துக்கோ. போடி. என்ன போ சொல்லுது? ஏக்கா நில்லுக்கா, சொல்லு. அட லூசே, நீ தான் சொல்லணும். நீ தானே ஏதோ சொல்கிறேன்னு சொன்ன. இங்கே பாரு, நீ தான் வண்டியை மறைச்சு நிற்க சொன்ன. இப்படியே ஆன்னு சொல்லிட்டு இருந்தா நான் கிளம்பிடுவேன், பார்த்துக்கோ. சரி சரி, சொல்கிறேன். சொல்லுக்கா. ஏட்டி, பிஸ்னஸ்க்கு ஒரு ஐடியா கேட்கலான்னா. என்னது பிஸ்னஸா? அக்கா, என்ன பிஸ்னஸ் செய்ய போகிற? நீ பண்ணாலும் சேர்த்துக்கோக்கா. ஆமாம், இவன் வேற. ஏட்டி, என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசனை கேட்க தான் வாங்கிட்டு வந்தேன். நீ எங்கே போய் சம்பாதிக்கிற? நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். இதில் நான் உன்னை பார்ட்னராக சேர்ந்துக்கணுமா? ரொம்ப குத்தி கட்டுறடி நீனு. லூசு, சத்தியமாக தான் சொன்னேன். சரி, ஐடியா தானே, ஒன்றும் மண்டைக்கு வரலையே. உனக்கு என்னென்ன தோணுதுன்னு சொல்லிட்டு அதில் செலக்ட் பண்ணிக்குவோம். என்ன அப்படி உன்கிட்ட கேட்டேன், என்கிட்ட கேட்குறேன். சரி சொல்லு. ஏட்டி, இட்லி கடை வைக்கலாமா? வச்சிருவோம். ஏட்டி இல்லடி, ஹோட்டல் வச்சிருவோம். மொத்தமாக இட்லி கடை மட்டும் வேணாம். அப்படியா? வச்சிருவோம். அதுக்குன்னா காசு அதிகமாக தேவைப்படுமே. சரி வேணாம், நம்ம டீ கடை வச்சுப்போம். டீ கடையா? ஆல்ரெடி நம்ம ராணி வச்சிருக்கா. சரி பரவாயில்ல, வச்சுப்போம். ஐயோ ஆமாம் இல்லை, ராணி வச்சிருக்காள்ல டீ கடை. அப்போ டீ கடையும் வேணாம். ஏட்டி, வேற எதுவும் எனக்கு தெரியாதுடி. யோசி. பா, என்னடி வாசனை இது பைக்கில் இருந்து? ஏக்கா, பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கேங்க்கா. கிச்சனுக்கும் அந்த கிழவியும் பஜ்ஜினா நல்லா சாப்பிடுங்க, அதனால் வாங்கிட்டு போகிறேன். என்னது இது? பேய்க்கு பிடிச்சிக்கிச்சா? திடீர்னு இப்படி கத்துது. ஐயோ ஐடியா. இந்த பாரு லூசு, தயவு செய்து இந்த ஆங்கிளில் சிரிக்காத. பார்க்கவே பயமா இருக்குது. ஏட்டி, என்னடி சொல்கிற? அவ்வளோ அசிங்கமாவா இருக்கு? சரி, அதை விட்டு தொலை கழுத. இப்போ என்ன யோசிச்சு வச்சிருக்க? ஐடியா கிடச்சிருச்சுன்ற. ஏட்டி, நம்ம என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கா கொஞ்சம் இந்த பஜ்ஜி அந்த மாதிரி சம்மந்தமாக எதனா கடை வைக்கலாமா? சாயந்தரம் நல்லா ஓடும்ல. நம்ம ஊருக்காரங்க எல்லாம் அங்கே பக்கத்து டவுனில் தானே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. நம்ம வைப்போம்மா? ஏக்கா சூப்பரு, நல்ல ஐடியா பண்ணிட்டக்கா. யாருமே இன்னும் அதை திங்க் பண்ணல, பார்த்துக்கோ. ஏட்டி, என்னடி சொல்கிற? ஆமாக்கா, அவளே பண்ணாத, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏட்டி, அதெல்லாம் சரிதான். அப்புறம் நகைக்கிற? இல்லடி, கையில் காசு இல்லாமல் எப்படி பண்ணுறது? நீ தான் கொஞ்சம் உதவி செய்யணும். யாருக்கிட்டே கேட்க எனக்கு மனசு வரல. வாங்கிட்டு இருந்து தான் கேட்குறேன். முடியுமா உன்னால்? என்னக்கா இப்படி கேட்டுட்டேன்? என்னால் முடியாதே. என்னது இது? இவள்கிட்ட தான் தங்கச்சி மாதிரின்னு சொல்லி கேட்டோம். இவளே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு? ஆமாம், பல்லு இருந்தால் தானே பட்டாணி திங்கணும். நம்ம எதுக்கு தேவையில்லாத ஆசை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டில் இருப்போம். அளவுக்கு மீறி எதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு? ஏக்கா, நீ என்னத்துக்கிட்ட இப்படி லூச்சு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? ஏன் உனக்கு மட்டும்தான் ஆட தெரியுமா? நானும் எப்படி ஆடினா பார்த்தியா? சும்மா சிரிப்போட. சரிடி, நீ வீட்டுக்கு பார்த்து கிளம்பு. பஜ்ஜி சூடாக ஆறிட போகுது. போய் பையனை கொடு. அக்கா, என்னக்கா எப்படி சொல்லிவிட்ட?
அப்போ நம்ம கடையிலேருந்து தான் இனிமேல் வாங்குவேன். என்னது நம்ம கடையா? அம்மா நீ வைக்க போகிறல்ல? இல்லாட்டி எங்கே உன்கிட்ட காசு கேட்டேன், நீ இருந்தால் இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். இந்த தடவை இல்லைன்ற உண்மையை தானே பேசுவேன். அதான் என்னத்துக்கு தேவையில்லாத ஆசை. ஐயோ ஐயோ, இன்னும் நீ என்னையும் புரிஞ்சு வச்சுக்கினேன். ஏக்கா நான் சும்மா சொன்னேன், வெளியப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ ஒன்றும் திருப்பி தரணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே உனக்கு மனசாபம் ஒரு மாதிரி எதனா உறுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அதில் லாபம் வந்தா கொடு, இல்லைன்னா வேணாம். சரியா? ஏடி ரொம்ப தேங்க்ஸ் அடி. நீ இப்போ மறுபடியும் தேங்க்ஸ் கிங்ஸ்ன்னு சொன்னா அப்புறம் நான் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோ. சரி சரிடி. சரி, அதுக்கு முதல்ல என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் என்னென்னு பேசிக்கிட்டு சொல்கிறேங்க்கா. சரிடி. லீவு நாள் தானே, நாளைக்கு நாளன்னைக்கு போயிட்டு வேலையை பார்ப்போம். சரி நீ இப்போ பார்த்து போ, நான் போகிறேங்க்கா. சரிடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.